ஹே ஆமி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க பார்த்து ஜேகேவோட ஹார்ட்லெஸ் டாக் மாஃபியா தான். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பாட்டில் மனசு கேட்காம இருந்த நீங்கள் கோவிலுக்கு வரலாம் அப்படின்ட்டு வந்து அப்படியே சாமி கும்பிட்டுட்டு கண்ணை மூடிட்டு நிற்கும் போது அப்போ தயாங் அப்படின்னு யாரும் சொல்ல தயாங்க அப்படின்னு நீங்கள் கண்ணை முடிக்கல, காதில் மட்டும் ஒழுகுது தயாங்க அப்படின்னு திரும்ப சொல்லி பார்த்துட்டு கண்ணை முடிக்கிறதுக்குள்ள இல்லை ஜாங்கோக் அப்படின்னு அவன் சொன்னது இப்போ கேட்க எது ஜாங்கோக்கா அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு கண்ணை திறக்கிறீங்க. அப்போது இங்கே யாருமே இல்லை. இப்போது இங்கே யாரோ பேசின மாதிரி சவுண்ட் கேட்டுது. எங்கே போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பக்கம் சுற்றி முற்றி பார்க்குறீங்க, யாரையுமே காணோம். எங்கே யாரையும் காணோம் அப்படின்னு அப்போது அங்கே ஒருத்தர் அது என்ன குருக்கர் அவர் நின்றுட்டுருக்காரு. நீங்கள் குடும்பம் ஓடி போய் ஐயரே இங்கே இப்போ யாராவது வந்தாங்களா, நீங்கள் யார்கிட்டயாவது பேசுனீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. நான் யார்கிட்டையும் பேசலையே அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை இப்போது தயாங்னு ஓ அந்த தம்பியா, எனக்கு அந்த தம்பியை பார்க்கும்போது தயாங் மாதிரி இருந்துச்சு, அதான் கேட்டேன். ஆனால் அவர் ஜங்குக்னு சொல்லிட்டு போயிட்டாரு. எதை ஜங்குக்னு சொன்னா எந்த பக்கம் போனார்? இப்போ இந்த பக்கமாக தான் போனாருமா அப்படின்னு சொல்ல யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்கணுன்னு அவனாக இருக்குமோ, அதே பேர் அப்போ அவனாக தான் இருக்கும். அவனா ஏன் நம்மளை பார்த்துட்டு எதுவுமே பண்ண போகிறான் அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் எதோ கேள்வி கொடுக்கணும் ஓடி வந்து வெளியில் பார்க்குறீங்க. நீங்கள் அப்படியே அங்கேயும் இங்கேயும் தேடுறத ஒளிஞ்சு நின்று ஜங்குக்கு அப்படியே பார்த்துருக்கான். பாடுறா ஏன்னா இப்படிலாம் தேடுறியாடி நீ, உன்னை இனிமே நான் விடுறதா இல்லடி, எனக்கு எதுவுமே தெரியாத வரைக்கும் தான் யாரோ நான் யாரோன்றதும் அப்போ கூட என்னால் உன்னை விட முடியல. இப்போ எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் உன்னை விடுவேனா? ஆனால் நீ என்னை சுட்டலை, அதனால் உனக்கு கொஞ்சம் சுத்தல்ல விடணும் அப்படின்னு நினச்சிட்டு அப்படி நிற்க அவன் சொன்னதெல்லாம் உங்கள் காதில் விழுந்த மாதிரி நீங்கள் டப்புன்னு திரும்புறீங்க. அவன் இருக்கிற பக்கம் அவனும் அப்படியே ஒளிஞ்சிக்க. நீங்கள் இங்கே தான் இருக்கிற மாதிரியே தோணுது, ஆனால் காணுமே அப்படின்னு மறுபடியும் அந்த கோவிலே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வர கரெக்டாக அப்போ போய் அவன் ஜீப்பில் ஏறி கிளம்புறான். நீங்கள் கரெக்டாக அவன் ஏறும்போது பார்க்குறீங்க, பார்த்தா சைடில் பார்த்தாலே தெரியுது அது ஜங்குக் தான் அப்படின்னு. ஜங்குக் அவனே தான், அதே ஜேகே அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டுக்க அவன் ஏறி அப்படியே மிரர் வழியாக அவங்கள பார்த்துட்டு கண்டுக்காத மாதிரி கிளம்பிடுறான். நீங்கள் அப்படியே ஒரு வேளை இது அவனாக இல்லாமல் இருந்தால் ஒரே மாதிரி உலகத்தில் 7 பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இது வேறு யாராவது இருக்குமோ அப்படிலாம் நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. அப்படியே நின்றுட்டுருக்கோம். அவங்க ஃபோன் அடிக்கிற சவுண்ட் கேட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. பாட்டி அப்படின்னு ஹலோ பாட்டிம்மா சொல்லுங்க அப்படின்னு அட்டன் பண்ணி காதில் வைக்க எங்கே கண்ணு இருக்கா, உன்னை பார்க்கறதுக்கு இங்கே ஆள் வந்திருக்காங்க. எதை என்ன பார்க்கவா? ஆமாம்மா உன் கூட வேலை பார்த்தவங்க வந்து சொல்கிறாங்க. தோ வரேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு வேளை இவனா அங்கே போயிட்டானா, பாட்டி எதுவும் பண்ணிடுவானா அப்படின்னு நீங்கள் பதட்டத்தோட இங்கே வந்து காரில் ஏறி உங்கள் காரை எடுத்துகிட்டு நீங்கள் போகிறீங்க. அங்கே போய் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு யாராக இருக்கும் அப்படின்னு பயந்துட்டு பதட்டத்தோடையே அப்படியே உள்ளே போந்தா அங்கே உட்காந்து அப்படியே ஃப்ரைடேவோ பாட்டி கொடுத்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு உட்காந்து வாங்க வாங்க அப்படின்னு உங்கள் வீட்டில் உங்களே வரவேற்கிறான். நீயா, நீ எப்படி இங்கே, இன்னும் விசாரணையெல்லாம் முடியவே இல்லை, அதுக்குள்ளே ஒன்றை எப்படி விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அப்படியே நீங்கள் போய் நீ எப்படி இங்கே அப்படின்னு கேட்குறீங்க. அவனும் அதுக்கெல்லாம் பதில் அங்கே அக்கடைச்சி விடுங்க அப்படின்னு சொல்லி காட்டுறான். என்னத்தை பார்க்க சொல்கிறான் அப்படின்னு திரும்பி பார்த்தா அங்கே ஜிமினும் அப்படியே சாராவும் நீங்களும் எடுத்த ஃபோட்டோ இருக்கு. அது அப்படியே சாராவை தடவி என்னை விட்டு இவ்வளோ சீக்கிரம் போவேன்னு நினைக்கவே இல்லைடி, ஏன்டி என்னை விட்டு போனேன் அப்படின்னு அவன் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு நிற்க நீங்கள் பார்க்குறீங்க. அவங்களுக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்குது. இதுக்காக தான் இங்கே வந்து இங்கேயும் வந்து இவன் வேறு அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே கிட்டே போய் என்னால் இப்போ என்ன சொல்ல முடியும், ஐம் சாரி அப்படின்ட்டு அப்படியே ஜிமினை ஷோல்டரில் கை வைக்க இப்போ ஜிமின் டக்குன்னு திரும்பி பார்க்குறான். உங்கள் கையை பிடிச்சிட்டு ஏன்டி அவளை சாக விட்ட அப்படின்னு கேட்க அவ்வளோதான் உங்களுக்கு எப்படி இருக்கும். ஏற்கனவே இருக்கிற ட்ரெஸ்ஸில் இப்போ அதுக்கு மேலே இவன் இப்படி கேட்க உங்களால் முடியல. அப்படியே அழுதுட்டு நீங்கள் பாட்டுக்கு ஓட ஜிமினோ அப்படியே ஃபோட்டோ பார்த்துட்டு இருந்தவன் உங்களை திரும்பி பார்க்காம தான் பேசியிருப்பான். அதுக்கப்புறம் அவங்க நீங்கள் கையை பிடிச்சிட்டு வந்து இப்போ விட்டுட்டு ஓடுறத பார்த்து டக்குன்னு அவன் கையிலேருந்து உங்கள் கை நகரதை பார்த்தா திரும்பி பார்க்க நீங்கள் அங்கே இல்லை. அவனும் அப்படியே திரும்பி இந்த பக்கம் ஃப்ரைடேவை பார்த்து எங்கே அப்படிங்கிற மாதிரி பார்க்க அவனோ இப்படி தான் ஓடினாங்க அப்படின்னு கை காட்டுறான். ஓ ஷிட், அவளை நம்ம காயப்படுத்திட்டோமே அப்படின்ட்டு ஜிமினுக்கு இப்போ தான் புரியுது அவன் என்ன சொன்னான் அப்படின்ட்டு. சே இப்படி நம்ம பேசியிருக்கவே கூடாது. ஹீரா சாரிடி ஹீரா அப்படின்ட்டு பின்னாடி ஓடி வரான். நீங்கள் திரும்பி பார்க்காம அப்படியே ஓடிட்டுருக்க அவனும் ஹீரா ஏய் நில்லடி தெரியாமல் பேசிட்டேன் அப்படின்னு கத்திகிட்டே வரான். நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கீங்க.
இவன் இப்படி ஓடுறான்னு ரொம்ப ஸ்பீடாக அவங்கள விட ஸ்பீடாக ஜிமின் வந்து உங்களை அப்படியே கைப்பிடிக்க நீங்கள் அப்படியா என்னால் தான், ஆமாம் நான் தான் எல்லாத்துக்கும் காரணம். என்னால் தான் சாரா இறந்து போனான். அந்த மாஃபியா தலைவன் அவன் இறந்து போகிறதுக்கு காரணமும் நான் தான். என்னால் தான் என்னை சுற்றி இருந்த எல்லோரும் இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அழுக. அவனோ சாரிடி, ஏதோ கோவத்தில் அப்படி என்னை மீறி வார்த்தை வந்துருச்சு. நீ எதுக்கும் காரணம் இல்லை. நீயும் அவளும் போனது எனக்கு தெரியும். 2 பேருமே ஒரு விஷயத்தை பண்ணணும்னு போனீங்க. அதில் அவளால் திரும்பி வர முடியல. இட்ஸ் ஓகே, என்னால் புரிஞ்சுக்க முடியுது. உங்கள் கூடவே இருந்த நானும் இப்படி பேசியிருக்கக்கூடாது. சாரிடி, உன் மனசை எவ்வளோ வேதனைப்படுத்துன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. கூட இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கே இப்படி வலிக்கும் போது பிறந்ததுலேருந்து கூட இருக்கிற உனக்கு, ஏன் உங்கள் அம்மாவோட கருவறையிலேருந்து நீங்கள் ஒன்றா தான் இருக்கீங்க. அவளோட பிரிவு எப்படி இருக்குன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. நான் பேசினதுக்கெலாம் சாரி. நம்ம அதுக்காக இப்படியே விட்டுறக்கூடாது. நமக்கு இன்னும் நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜிமின் பேச. ஆமாம், எதையும் விட்டுறக்கூடாது. நான் எதையும் மறக்கவும் மாட்டேன். அவன் வந்துட்டான் அப்படின்னு சொல்கிறீங்க. யாரை சொல்கிற அப்படின்னு ஜிமின் புரியாமல் கேட்க. ஜேக்கி அப்படின்னு நீங்கள் சொன்னது. வாட் ஆர் யூ கிரேசி? அது எப்படி அவன் அப்படின்னு சொல்லி அவன் கேள்வி கேட்க. அச்சல் ஜங்குக் மாதிரியே ஒருத்தனை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறீங்க. எதை? ஆமாம், நான் கோவிலில் அப்படின்னு அங்கே நடந்ததெல்லாம் சொல்ல. ஸோ நீ பார்த்த வரைக்கும் அது ஜங்குக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நீ தானே அவனை ஷூட் பண்ணதான் சொன்ன. நீ ஷூட் பண்ணதை நானும் தானே பார்த்தேன். அவன் கடலுக்குள்ளே மூழ்கி இறந்ததை தான் நம்ம நினச்சிட்ருக்கோம். எப்படி? அதான் எனக்கும் தெரியல. அவனா இருக்க வாய்ப்பில்லை. ஆனாலும் இப்போ வரைக்கும் டெட் பாடி எதையும் நம்ம ஆளுங்க கண்டுபிடிக்கவும் இல்லைல்ல. கரெக்டு தான். எந்த ஒரு பாடியும் நம்ம ஃபைன் பண்ணல. மேபி இவன் தான் சரியான தில்லாலங்கடியாச்சே, நான் கூட இருக்கலாம் அப்படின்னு ஜிமின் சொல்கிறான். ஆமாம், எதுவும் கன்ஃபார்ம் ஆகாத வரைக்கும் நம்மளும் எதையும் கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. சரி அப்படின்னு ஜிமின் சொல்லிடு. இது கன்ஃபார்ம் ஆகாத வரைக்கும் உனக்கு தோண தேவை தான். என்ன சொல்கிற? ஆமாம், உனக்கு பாதுகாப்பு அவசியம் தான். டேட் அந்த ஃப்ரைடேவை உனக்கு பாதுகாப்பாக இருக்கட்டும்னு அமுச்சு வச்சுருக்காரு. எது? அவன் எனக்கு பாதுகாப்பா அப்படின்னு நீங்கள் கேட்க ஜிமினோ அப்படியே பார்க்குறான். நிஜமாவே நீங்கள் நல்ல புத்தியில் தான் இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஜிமினை பார்க்க. அப்படிங்கிறான். பின்ன அவன் எப்படியாப்பட்ட கேரக்டர்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அவனை போய் எனக்கு பாதுகாப்பா அப்படின்றதும் அந்த கப்பலில் நடந்தானா நினச்சி ஜிமினுக்கு சிரிப்பே வந்துடுது. அவனே ஒரு பயந்தாங்கொழி, அவன் உங்களுக்கு பாதுகாப்பா? சாரி, நான் தப்பாக சொல்லிட்டேன். என்ன? உனக்கு அவன் பாதுகாப்பு இல்லை, அவனுக்கு தான் நீங்கள் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி அவன் சிரிக்க நீங்களும் சிரிச்சிட்டிங்க. இப்போ 2 பேரும் ரொம்ப நேரம் இருந்தால் ஒரு இறுக்கமான நிலை போய் கொஞ்சம் சிரிக்கிறீங்க. இப்போ தான் ஜிம்மின் அப்படியே உங்களை பார்க்குறான். அப்படியே உடம்பெல்லாம் ஒட்டி போய் கண்ணமெல்லாம் அப்படியே உள்ளே போய் கண்ணெல்லாம் கருவலையும் வந்து அப்படியே ரொம்ப டல்லாக இருக்கீங்க. அப்படியே எப்படி இருந்தவ எப்படி ஆகிட்டா அப்படிங்கிற மாதிரி அவன் கொஞ்சம் ஃபீல் பண்ண. நீங்களும் அவனை பார்த்து, ஆமாம் இவனை விசாரணைக்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்தோம், இவனை எப்படி? அதுவா, இவனை விசாரிச்சதில் பெருசாக ஒன்றும் இவனுக்கு தெரியலன்னு தெரிஞ்சிச்சு. இருந்தாலும் இவனை இப்போ விட்டோம்னா பிடிக்க முடியாது, கூட இருக்கிறது நல்லது தான் அப்படின்னு அப்பாவுக்கு தோணுச்சு. அதுவும் இல்லாமல் அவனும் இப்போதைக்கு எந்த வேலையுமே இல்லை சார், என்னை வெளியே அனுப்பிச்சாலும் எனக்கு வேலை வேணும், அதனால் ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுங்கன்ட்டு அப்பாட்ட ரொம்ப கெஞ்சிருக்கான். எது? அதனால தான் சரி வெளியில் போய் வேலை பார்க்கறதுக்கு இங்கே பார்த்த வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. அவனும் என்னன்னு கேட்டதுக்கு வேறு ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி நீ பார்த்துட்டு தான் அதே பாடி கார்டு வேலையை இப்போ போய் அவளுக்கு பாரு அப்படின்னு சொல்லி இங்கே அனுப்பிச்சி விட்டாரு. வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல அப்படின்னு நீங்கள் கேட்டுட்டு சரி அப்படின்னு அப்படியே 2 பேர் பேசிகிட்டு இருக்கா. இங்கே உள்ள அப்படியே 2 பேருக்கு ஃபோட்டோவை அப்படியே சுற்றி முற்றி ஃப்ரைடே பார்க்குறான். என்னடா இது 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க, அப்போது டபுள் ஆக்டா? நமக்கு தான் தெரியாமல் போச்சா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த பாட்டி வேலை பார்க்குறவங்க அவங்க வந்து அவங்கக்கிட்ட இன்னும் எனக்கு என்ன இங்கே வேலை அப்படிங்கிற மாதிரி கேட்க, தம்பி உங்களை வந்துட்டு இங்கே இருந்து தங்கிக்க சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு 3 வேளை சாப்பாடு நானே ரெடி பண்ணி கொடுத்துருவேன், நீங்கள் எப்போவுமே ஹீராமாவோட பாதுகாப்புக்காக கூட இருந்தால் போதும், வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல. அடடா நல்ல வேலை, 3 வேளை சாப்பாடு, தூங்குறதுக்கு ஒரு இடம் சொர்க்கம் மாதிரி, இது போது எனக்கு இது போதுமே வேற என்ன வேணும் அப்படின்னு அவனே அப்படியே ஹாப்பியாக சுற்றிக்கிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு சடனாக ஒரு ஞாபகம் வருது, ஜங்குக் சொன்ன மண்டேலா எஃபெக்ட்டு. அப்போது அவன் மண்டேலா எஃபெக்ட் அப்படின்றானே, அப்போது இவங்க 2 பேரும் ட்வின்ங்கிறத அவனும் கண்டுபிடிச்சிட்டானா? அடி ஆத்தி, அவனுக்கு உண்மை தெரிஞ்சிச்சா? தெரிஞ்சா என்ன, அவன் தான் இப்போ உயிரோடு இல்லையே.
அவன் இருக்கானா இல்லையான்னு கூட தெரியலையே. ஆனால் அவனுக்கு நமக்கு எந்த சம்மந்தம் இல்லைங்கிறத ஃபஸ்ட்டு ஹீரா மேடம் கிட்டே சொல்லணும். அவங்க நம்மளை பற்றி தப்பாக கூட நினச்சிட்ருக்கலாம். அவங்க நடந்த பிரச்சனைக்கும் நமக்கும் சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கலாம். எதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அந்த லூசு பையன் பண்ணதுக்கெல்லாம் நான் எந்த காரணமும் இல்லை. என் கூட ஒருத்தர் இருந்தானே நாட்டி பையன், காசுப்பட்டு கண்டதை பண்ணிவிட்டு கடைசியில் இப்போ நான் மாட்டிட்டு முழிக்கிறேன். ஃபஸ்ட்டு இதெல்லாம் நான் எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு சொல்லி அவங்கக்கிட்ட சொல்லணும், மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ட்டு அவன் அப்படியே உங்களை பார்க்கறதுக்கு வரான். கரெக்டாக அப்போ உங்களுக்கு கால் வருது. பார்த்தா வேறு யாரும் இல்லை, ஜிமினோட அப்பா தான். அங்கிள் தான் கால் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி, ஹலோ அங்கிள், எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் அங்கிள், நீங்கள்? ஐ எம் ஃபைன்டா. ஜிமின் வந்தானா? வந்திருக்காரு அங்கிள். சரி, உடம்பை பார்த்துக்கோ. அப்புறம் அவன் கூட ஃப்ரைடேவை அனுப்பி வச்சுருக்கேன். அதான் ஏன் அவன் நமக்கு இப்போ தேவைப்படுவான்னு நினைக்கிறேம்மா. என்ன அங்கிள் சொல்கிறீங்க? விசாரித்த வரைக்கும் பக்கத்துக்கு லூசு பையன் மாதிரி தான் இருக்கான். ஆனாலும் அவன்கிட்டையும் சில பல ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்க மாதிரி எனக்கு தோணுது. என்ன சொல்கிறீங்க அங்கிள்? ஆமாம், அவன்கிட்ட நிறைய விஷயம் இருக்குமா, நோண்டுனா நிறையா தெரியும். எனக்கு என்னமோ இவனுக்கும் அந்த ஜங்கு கூட ஏதாவது தொடர்பு இருக்குமோன்னு ஒரு சந்தேகம் இருக்குது. அங்கிள், இவன் என்னோட அங்கே வந்தவன், இவன் எப்படி? மேபி உங்கள் கூட வந்தவன் தானே உங்களுக்கே சில விஷயங்கள் பண்ணான். ஆமாம் அங்கிள். அதே மாதிரி யார் வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம்லம்மா. அதனால் இப்போதைக்கு இவனை வெளியில் விடுறது சரியாக படலை. விட்டுட்டு தேடுறதை விட கூட இருக்கிறதே நல்லதுன்னு தோணுச்சு. அதனால் அவன் நம்ம கூட இருக்கட்டும். எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் அவன்கிட்ட நம்ம விசாரணை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, இவன் நம்மக்கிட்ட இருந்து தெரிஞ்சாலே அந்த ஜங்கு ஆனால் மாட்டுவான். அவனுக்கு இவனுக்கு தொடர்பு இருந்தால் கண்டிப்பாக வருவான். இப்போது நீங்கள் இவனை வச்சு அவரை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. எக்ஸாக்ட்லி அப்படின்னு அவர் சொல்கிறாரு. டோன்ட் வரி அங்கிள், அப்படி ஏதாவது இருந்தால் அவன் என்கிட்ட செத்தான். போனால் போகுதுன்னு அப்பாவியாக இருக்கானே தான் விட்டு வச்சுருந்தேன். எனக்கே ஏதாவது பண்ணுற மாதிரி இருந்தால் அவன் ஏன் கையில் சாவான். நான் பார்த்துக்கிறேன் அங்கிள். சரிம்மா அப்படின்னு அவர் கட் பண்ண. கரெக்டாக அப்போ பின்னாடி ஃப்ரைடே, யாரை மேடம் நீங்கள் பார்த்துக்க போகிறீங்க? உங்களை பார்த்துக்க தான் என்ன அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு கத்திக்கிட்டே வரான். நீங்கள் அப்படியே அவனை ஒத்து பார்க்க, மேடம் நீங்கள் நல்லா இருக்கீங்கள, எனக்கு அது போட மேடம், உங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு எவ்வளோ வருத்தப்பட்டேன். நல்ல வேலை நீங்கள் நல்லா இருக்கீங்க. ஆமாம், நான் ஒர்க் பண்ணது உங்கள் கூடயா இல்லை உங்கள் ட்வின் கூடயா? எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. யாரோட இருந்தேன் எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் மேடம், அங்கே நடந்த கொல்றபடிக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அதில் சில பல நாய்ங்க கண்டதும் பண்ணுச்சு. அதெல்லாம் எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை மேடம். நீங்கள் நல்லா இருக்கீங்க, அது போதும். ஆனால் ஒன்று சொல்லுவாங்களே, அரசன் நின்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும். அது இந்த ஜங்குக் விஷயத்தில் கரெக்டாக போயிடுச்சு. என்ன வளரிட்டுருக்கான் அப்படின்னு நீங்கள் ஜிமின்னு பார்க்க, இப்போ எதுக்கு இந்த தத்துவம்லாம் சொல்லிகிட்ருக்க நீ அப்படிங்கிறீங்க. ஆமாம் மேடம், உங்களை என்ன பாடுபடுத்தணும் அந்த ஜங்குக். அது மட்டுமா மேடம், என்னை கூட என்னை நீ இப்போ உண்மையெல்லாம் சொல்லலைன்னா கல்லை கட்டி உள்ளே இறக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை பயமுடுத்தினா மேடம். நீங்கள் இல்லாத போது என்னை எப்படி படுத்தணும் தெரியுமா? அது மட்டுமா, உங்கள் உயிருக்கு உயிரான உங்கள் ட்வின் சிஸ்டரை கொன்னதே அவன் தானே மேடம். அந்த பாவத்துக்கெலாம் அவனுக்கு நல்லதாக ஒன்று கிடைக்க வேணாம். அதான் மேடம், அப்படியே கடல்லேருந்து அழிஞ்சு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறான். டேப் அப்படின்னு கத்தா டக்குன்னு நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. ஃப்ரைடே ஆத்தாடி அப்படின்னு சொல்லி பார்க்குறான். யாரும் இல்லை, ஜிமின் தான். அப்படியே செம்ம காண்டில், வாய மூடு, ஒருத்தரை பற்றி எதுவுமே தெரியாமல் உன் இஷ்டத்துக்கு, அதுவும் இறந்து போயினவனை பற்றி இப்படி பேசுகிறதுக்கு உனக்கு இதா இல்லை அப்படின்னு சொல்லி அவன் கேட்க, என்னத்தை அப்படி சொல்லிட்டேன், உண்மையை தானே சார் சொன்னேன் அப்படின்னு. வாய மூடுன்னு சொன்னேன். அவனை பற்றி எதுவும் பேச வேணாம். அப்படியே அவன் உயிரோடு இருந்தால் அவனை அதுக்கப்புறம் என்ன பண்ணணுமோ அது என்னோடய பொறுப்பு. அதுக்கப்புறம் இருக்கு அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே உங்களை பார்க்குறான். உங்கள் கண்ணில் அப்படியே என்ன சொல்கிறது தெரியல. அவனை பழி வாங்கணும், ப்ளஸ் அவனை லவ் பண்ணுறீங்கள. ஸோ அந்த ரெண்டு ஃபீலிங்ஸும் மிக்ஸ் ஆகி உங்கள் கண்ணில் தெரியுது. இங்கே ஜங்குக்கோ அங்கேருந்து கிளம்புனவன் வேகமாக ஒரு ஹாஸ்பிட்டல் முன்னாடி தான், அதாவது ஹாஸ்பிட்டல் சித்த வைத்தியசாலைக்குல அதுதான் வந்திருக்கான். அங்கே தான் அவனை காப்பாற்றி ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அங்கேருந்து தான் உங்களை பார்க்க வந்திருக்கான். அங்கேருந்து அப்படியே அவன் கரெக்டாக உள்ளே போக அந்த இது வைத்தியசாலை நடத்திட்டுருப்பாங்கள்ல, அவர் அப்படியே அவனை முறைக்கிற மாதிரி பார்க்குறாரு. சாரிங்கிறத கண்ணுலேயே அப்படியே அவன் பார்க்க, அவரோ எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டாடி அப்படின்ட்டு. ஆக்சுவலி இப்போ தான் அவன் கொஞ்சம் நல்லா ஆகிட்டு வரான். அடிபட்டு அவனை ரொம்ப கஷ்டப்பட்டதாக அவர் காப்பாற்றிருப்பார். ஸோ வெளியிலாம் இப்படி போகக்கூடாது, இந்த மாதிரி உடம்ப நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லியிருப்பார். இவனும் நீங்கள் இங்கே தெரிஞ்சதும் உங்களை ஃபஸ்ட்டு பார்க்கணுங்கிறதுக்காக ஓடி வந்திருப்பான். அதனால் அவர் அவனை கொஞ்சம் கண்டிக்கிற மாதிரி, இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணாத, சும்மா வெளியில் சுற்றுறது உனக்கு நல்லதில்லை, உடம்பை பார்த்துக்கோ, இன்னும் நீ நிறையா தேறி வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல,
நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவனுக்கு ஒரு கால் வருது, ப்ரைவேட் நம்பர்னு. அதை எடுத்து அட்டன் பண்ணி காதில் வைக்கிறான். வெல்கம் பேக் மை டியர் சன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவோட வாய்ஸ் தான். அதை கேட்டதுமே அவன் எஸ் டாட் அப்படிங்கிறான். அப்புறம் டார்கெட் லொக்கேட்டட், நான் சீக்கிரமே எல்லாத்தையும் முடிச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, சரி அப்படின்னு அவர் சொன்ன நிமிஷம் கட் பண்ணி ஃபோனை வைக்கிறான். வச்சதுமே பின்னாடி இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் உள்ளே வர அவன் திரும்பி பார்க்குறான். பார்த்தா வேறு யாரும் இல்லை, அந்த வைத்தியசாலை நடத்திட்டு இருக்காரு அவர் தான் பின்னாடி வந்திருப்பார். நீ என்ன பண்ணிகிட்ருக்குற அப்படின்னு. பிகாஸ் அவனுக்கு தான் உடம்பே சரியாகலை, அதுக்குள்ளே மறுபடியும் எங்கேயோ கிளம்புறானோ அப்படின்ட்டு அவர் வந்து நிற்க. எங்கே ஜேகேவோட லுக்கே ஃபுல்லாக மாறி இருக்கு. ஃபஸ்ட்டு அவன் இருந்தப்போ இருந்தது ஹேர்லாம் வந்து நிறைய வச்சுட்டு அந்த மாதிரிலாம் இருந்தால இப்போ வந்துட்டு மாற்றியிருக்கான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியணுங்கிறதுக்கு ஹேர்லாம் கட் பண்ணிவிட்டு லென்ஸ் கண்ணுக்கு வச்சுட்டு, அதனால தான் உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருப்பான். ஒரு வேளை இது ஜங்குக் தானா இல்லையா அப்படிங்கிற மாதிரி யோசனையில் இருந்திருப்பீங்கள்ல. ஸோ இப்போ அவன் அப்படியே லென்ஸை கழட்டிக்கிட்டே அவரை பார்த்து, என்ன அவரை இங்கே பாரு, உடம்பு இன்னும் சரியாகலை, அதுக்குள்ளே நீ மறுபடியும் எங்கேயோ போகிறதுக்கு கிளம்புற, அதெல்லாம் சரியே இல்லை. நீ ஒழுங்காக இங்கேருந்து நல்லா ரெஸ்ட் எடுத்து உடம்ப சரி பண்ணிவிட்டு அப்புறம் போ. உன்னை எந்த மாதிரி நிலமையில நான் இங்கே கூட்டிகிட்டு வந்த தெரியுமா? நீ எப்படி இருந்த சாக கடந்த, உன்னை இப்போ தான் தேடி கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி வச்சுருக்கேன், நீ என்னடா மறுபடியும் கிளம்புறேங்கிற அப்படிங்கிற மாதிரி அவர் இவன் உயிருக்காக அவர் கஷ்டப்பட்டு பேசிகிட்டு இருக்கா. ஜங்குக்கோ புரியுது, ஆனால் சில விஷயங்கள்லாம் எப்போ செய்யணுமோ அப்போ செஞ்சிடணும், காலம் தாழ்த்திட்டு அப்புறமா உட்காந்து ஃபீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். புரியுது, இப்போது உன் தோற்றம் மாதிரி இருக்க மாதிரி உன் எண்ணத்தையும் மாற்றிக்கோ, இப்படியே இருக்காதா, இது சரியில்லை, ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிட்டேன், கேட்குறதும் கேட்காதும் உன் விருப்பம், உடம்ப பார்த்துக்கோ அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு வெளியில் போக அவனும் அப்படியே வந்து அந்த கட்டில் உட்காந்துட்டு அப்படியே தலையில் வச்சுட்டு அன்றைக்கி என்ன நடந்துச்சு, அதாவது ஆக்சுவலி அவன் தண்ணிக்குள்ளே விழுந்து நீந்தி வந்தால அப்போது என்ன நடந்தது அப்படிங்கிற அந்த ஒரு சீக்வன்ஸ்குள்ளே போகிறான். இப்போ அவனுக்கு வந்துட்டு அந்த நீங்கள் ஷூட் பண்ணுறதை பார்த்துட்டு தான் தண்ணிக்குள்ளே குதிச்சிருப்பான். குதிச்சு அவன் பாட்டுக்கு நீச்சல் அடிக்க ஆரம்பித்தோம். அவனுக்குள்ளே வந்து நிறையா பழைய நினைவுகள் வந்து போயிருக்கும். அதுக்கப்புறம் அவனால் நீந்தவே முடியாமல் அங்கே ஒரு ஃபிஷர் போட்டை பார்த்துட்டு கையசிச்சிருப்பான். இருந்தாலும் அப்படியே உள்ளே மூழ்கும் போது அவங்க தான் அவனை காப்பாற்றிருப்பாங்க. பட் காப்பாற்றினாலும் அவனுக்கு வந்து ஃபீவர் மட்டும்தான் அவங்களால சரி பண்ண முடிச்சிருக்கோம். அவனுக்கு வந்து மற்றபடி உடம்புல வந்து ரொம்ப காயங்க அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். அதெல்லாம் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாதனால அவனும் வந்துட்டு கண்ணை முழிச்சதுமே அவனுக்குன்னு சிலர் இருப்பாங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதில் ஒருத்தனுக்கு கால் பண்ணி அவன்கிட்ட பணம்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லி, இங்கே இருக்க யாருக்கும் தெரியக்கூடாது நான் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அதுக்கேற்ற மாதிரி அவனும் சரி பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து பார்த்து பணம்லாம் கொடுத்துட்டு, நான் இங்கே இருக்கிறது எங்கள் அப்பா கூட தெரியக்கூடாது, கொஞ்சம் நாளைக்கு நான் தலைமறைவாக இருக்க போகிறேன், நான் செத்துட்டேங்கிற நியூஸ் தான் வெளியில் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல பாஸ் அப்படிங்கிறான். அவனும் இனி நான் ஜேகேவில் தயாங்கோவில் ஜங்குக் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரி அப்படின்னு இப்போ ஜங்குக்குங்கிற நேமில் தான் அவனுக்கு எல்லாமே வந்து பாஸ்போர்ட்லேருந்து அக்கௌண்ட்டு இந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்கான். அப்படியே வந்துட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு நான் முடிவு பண்ணுறேன் அப்படின்னு அவனை அங்கேயே தான் அனுப்பிச்சி விட்டுட்டு வேறு பக்கம் போகிறதுக்கு கிளம்பி காரில் போயிட்டுருக்கான். அப்போது நான் செத்துட்டேன், ஜேகே செத்துட்டேங்கிற நியூஸ் கேட்டு கூட அவளுக்கு எந்த ஒரு எண்ணமும் இல்லையா அப்படின்ட்டு இப்போது நீங்கள் அவன் செத்ததுக்கு ஃபீல் பண்ணிங்களா இல்லையாங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு, அப்போது அவளை மாதிரி ஷிப்பில் இருந்தது யார், அங்கே நான் சுட்டது யார் அப்படின்லாம் அவன் யோசிச்சுட்ருக்கான். அப்போ அவனுக்கு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த சைடு வந்துட்டு ட்ரைனிங் போலீஸஸ்லாம் இருப்பாங்க, அவங்க வந்துட்டு அந்த பக்கம் அப்படியே மார்ச் பாஸ் பண்ணி போயிட்டுருக்கா. அந்த சவுண்டு கேட்டு திரும்பி பார்க்குறான். அப்படியே திரும்பினா அந்த பக்கம் வந்துட்டு அவங்க மார்ச் பாஸ் பண்ணி போயிட்டுருக்காங்க. அது பார்க்கும்போதெல்லாம் அவனுக்கு ஏதோ தோண அப்படியே மண்டை வலிக்கிற மாதிரி இருக்குது. அப்போ அவனே அறியாமல் ஹனி அப்படிங்கிறான். அப்போது மறுபடியும் அவனுக்கு அந்த தண்ணிக்குள்ளே மூழ்கும் போது ஏதோ நினைவுகள் வந்துச்சுல அதெல்லாம் வருது. அப்படின்னு அப்படியே பின்னன் தலையை பிடிச்சிட்டு அப்படியே அவன் மயங்கிடுறான். அவன் கார் ட்ரைவ் பண்ணிட்டு தான், சார் சார் என்னாச்சு அப்படின்னு பதறான். நல்லாவே மயங்கிட்டான் ஜங்குக்கு. உடனே இவன் என்னாச்சு இவருக்கு நல்லா தானே இருந்தார் அப்படின்ட்டு உடனே அங்கே பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே கூட்டிகிட்டு போகிறான். அந்த டிரைவர் தான் கூட்டிகிட்டு போய் அவனை அட்மிட் பண்ணுறான். அவர் கொஞ்ச நேரம் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணதுக்கப்புறம் ஜங்குக்கு இப்போ முழிச்சிடுறான். அப்போ அவரோ உங்கள் கூட யாரும் வரலையா அப்படின்னு டாக்டர் கேட்க, ஏன் அப்படின்னு பார்க்க, இல்லை உங்கள் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏதோ சொல்ல வந்து தயங்கிட்டுருக்க, எதுவாக இருந்தாலும் என்கிட்டே சொல்லுங்கள், எனக்கு நீங்கள் யாரும் இல்லை, என்ன இனிமேல் நான் தான் பார்த்துக்கணும், அதனால் நீங்கள் தயங்காமல் என்கிட்டே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கேட்குறான். சார் எப்பயாச்சும் உங்களுக்கு என்ன மண்டையில் அடிபட்டு ஏதாவது மேஜர் ஆப்ரேஷன் பெருசாக நடந்துச்சா அப்படிங்கிற மாதிரி டாக்டர் தயங்கி கேட்க, ஜங்குக்கும் இப்போ அங்கே தான் அப்படியே தடவிட்டு இருக்கான். அவன் மண்டையில் அந்த தழும்பு அவனுக்குமே டவுட்டு, என்ன நம்ம மண்டையில் இவ்வளோ பெரிய தழும்பு இருக்குன்னு யோசிச்சுட்டே இருந்திருப்பான். ஸோ அவனும் இல்லையே எனக்கு அந்த மாதிரி அடிபட்டு ஆப்ரேஷன் பண்ணதா எந்த நினைவுமே இல்லை அப்படிங்கிறான். அவரோ அவனை குறுகுறுன்னு பார்க்க, இவனும்
ஒரு வேளை அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு, இருந்தாலும் இப்போ அப்பா மாஃபியா, அவரை பற்றி எப்படி சொல்ல முடியும்? அதனால் அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது டாக்டரோ, உங்களுக்கு தெரிலனா சரி, உங்கள் வீட்டில் உள்ளவங்க யாருக்காவது உங்கள் அப்பா அம்மா உங்கள் ஊர் எது அந்த மாதிரிலாம் அடுக்கடிக்காக கேள்வியாக கேட்க இவனும் எல்லாத்துக்குமே தெரியாது இதான் பதிலாக சொல்கிறான். என்ன மிஸ்டர், இப்படியே எல்லாத்துக்கும் தெரியாதுன்னா நான் எப்படி தான் ஃபர்தராக ட்ரீட்மெண்ட் பண்ணுறது? உங்களை பற்றி இல்லை யார்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கிறது? இதெல்லாம் தெரிஞ்சால் தான் எதுவுமே பண்ண முடியும். உங்களுக்கு தெரிஞ்ச யாரையாச்சும் வர சொல்லுங்கள். இப்போ தான் நான் அவங்கக்கிட்டையாவது உங்களோட மெமரி லாஸை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். எதை மெமரி லாஸா அப்படின்னு அவன் பார்க்குறான். எஸ், உங்களுக்கு மெமரி லாஸ் ஏற்பட்டிருக்கு. அது எப்போ என்னங்கிறதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் ஃபர்தராக ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். நீங்களாக போட்டு யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு தொலை தான் வலிக்கும், மற்றபடி எதுவும் தெரிய போகிறதில்ல. அதுவாக வரும்போது வரட்டும். இப்போ வேணால் உங்களுக்கு அந்த வலி குறையிறதுக்கு மருந்து எழுதி தரேன்னு டேப்லெட்ஸ் எழுதி கொடுத்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்னு நினச்சா எப்போ வேணாலும் வரலாம். ஆனால் வரும்போது கண்டிப்பாக யாராவது கூட கூட்டிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல, சரி சார், நான் பார்த்துக்கிறேன், ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் அப்படின்னு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். அப்படியே காரில் வரும்போது அவனோட அந்த மெடிசல் சீட்டில் இருக்கல அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டே வரான். அவனுக்கு ஒன்றுமே புரியல. என்ன நடந்திருக்கு நம்ம லைஃப்பில் ஒன்றுமே புரியல, யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது, நம்மளை பற்றி யாருக்கு தான் சரியாக தெரியும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கா. அப்போது அந்த டிரைவரோ அவனை திரும்பி பார்த்தவர், சார் சார் அப்படின்னு மெதுவாக கூப்பிட, என்ன அப்படிங்கிற மாதிரி அவன் பார்க்குறான். சார், நான் எனக்கு ஒருத்தர் தெரியும் அப்படிங்க. என்ன? ஆமாம் சார், அது இந்த சித்த வைத்தியம்லாம் பண்ணுவாங்களே, அது என் சித்தப்பா தான் சார். அவர் நல்லா பண்ணுவார் சார். அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் சரியாக உங்களை நீங்கள் மறந்ததெல்லாம் ஞாபகப்படுத்திக்க முடியும் சார். உங்களுக்கு நல்லா ட்ரீட்மெண்ட் பார்ப்பார். நம்பிக்கை இருந்தால் நீங்கள் போங்க சார் அப்படின்னு சொல்ல, சரி அவரை பற்றி சொல்லுங்கங்கவும் அவன் தான் அந்த அட்ரஸ்லாம் கொடுத்து, இங்கே போங்க சார், கண்டிப்பாக உங்களை நல்லா பார்த்துக்குவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அமுச்சு வச்சுருப்பான். இங்கே வந்தவனுக்கோ அப்படியே இதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. ஏன் எனக்கு அடிப்பட்டதை யாருமே சொல்லலை? யாருக்குமே தெரியாமல் வந்திருக்கும் நம்ம டீமில். ஏன் அப்பாவுக்கு தெரியாமல் இருந்திருக்கும்? அப்பா கிட்டே கூட என் மண்டையில் இது என்ன காயம் இவ்வளோ பெருசாக இருக்குன்னு நான் கேட்டப்ப அவர் என்கிட்ட ஏதோ அடிபட்டுருச்சு அப்படி இப்படின்னு சொல்லி தான் மழுப்பினார். மெமரி லாஸ் ஆகுற அளவுக்கு எனக்கு ஆயிருக்கு அப்படின்னு ஏன் ஒரு வார்த்தை கூட சொல்லலை? அப்போது அப்பா என்கிட்ட மறைக்கிற ரகசியம் என்ன? எனக்கே ஒன்றுமே புரியல. ஆனால் அந்த போலீஸ்லாம் பார்த்தா எனக்கே ஏதோ ஒன்று தோணுது. அதுவும் சம்மந்தமே இல்லாத அந்த வார்த்தை ஹனி அப்படின்னு மறுபடியும் அந்த வார்த்தையை சொன்னதுமே அப்படியே ஏதோ ஒரு பெண்ணோட உருவம் அவனுக்கு வந்து போகுது மைண்டில். இந்த மாதிரி வந்தாலே தலை வலிக்குதே அப்படின்னு அவன் தலையை பிடிச்சிட்டு அப்போ மறுபடியும் அவனுக்கு கால் வருது. ஃபோன் எடுத்து பார்க்குறான். அவன் வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணா அதே நபர் தான் மறுபடியும் கால் பண்ணியிருக்க. அவன் ஏன்னா ஆக்சுவலி அவன் என்ன சொல்லியிருப்பானா, நான் வந்து தலைமறைவாக இருந்தாலும் நீங்கள் ஹீரோவை கண்காணிச்சிக்கிட்டே இருக்கணும், அவளுக்கு என்ன நடக்குதுன்னு அப்பப்போ எனக்கு சொல்லிகிட்டே இருக்கணும்னு ஒருத்தனை வந்து ஸ்பையாக போட்டிருப்பான் உங்களுக்கே தெரியாமல். ஸோ அவன் தான் கால் பண்ணியிருக்கான். அட்டன் பண்ணி நீங்கள் சூசைட் அட்டன் பண்ணிங்களா அந்த செய்தி சொல்லும்போது இவனுக்கும் இங்கே தாங்கிக்கவே முடியல. ஏன் எதுக்காக? அவள் தங்கச்சி இல்லைன்னா இல்லை நான் இல்லைன்னா அப்படின்னு இவன் குழப்பத்தில், சரி நான் இல்லைன்னு சும்மா விட்டுறாத, அவளை கண்காணிச்சிக்கிட்டே இரு, அவளை சுற்றி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படிலாம் சொல்லிவிட்டு அவன் மனசுக்குள்ளேயோ சூசைட் அட்டன் பண்ணியிருக்கா, அவளை பார்க்கணுன்னு தோணுது. ஆனால் இப்போது நான் போய் அவன் முன்னாடி நின்னா கண்டிப்பாக என் மேலே அவளுக்கு வெறுப்பு தான் வரும் அப்படின்ட்டு அடக்கிட்டு அங்கே ஜங்குக்கு அப்படியே அந்த இடத்துலையே இருந்திருக்கு. அப்போ தான் அவர் ட்ரீட்மெண்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணி அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வைத்தியசாலை அப்படின்னாலே வந்து ஆயுர்வேதிக் அந்த மாதிரி தானே பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி முறையிலே வந்துட்டு அவர் இதில் அவங்களுக்கு இந்த மெமரி திரும்ப வரலாம், வராமலும் போகலாம், ஆனால் முயற்சி பண்ணுறது தான் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஜங்குக்கு அவர் சொன்னது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல முயற்சி பண்ணுறேன்ட்டு இருக்கார்ல அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட, சரி என் அண்ணன் பையன் உங்களை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் சொன்னான், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு தான் அவர் கூட்டிகிட்டு போய் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பார். அவர் ட்ரீட்மெண்ட் கொடுக்க அங்கெல்லாம் வந்துட்டு இந்த ஆயுர்வேதிக் மூலிகையோடு சேர்ந்து கொஞ்சம் தியானம் பண்ணுறது இந்த மாதிரி தான், அது வழியாக தான் அவர் வந்து இந்த உங்களோட மறந்து போனால் மெமரியெல்லாம் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்ல அவன் அதை வந்துட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருந்திருப்பான். அப்போ அவனுக்கு இப்போ ஞாபகம் வந்தது, அவனோட பேரே ஜங்குக் இல்லை தயாங் அப்படிங்கிறத அவன் கண்டுபிடிச்சிட்டான். நான் ஜங்குக் இல்லை தயாங்கா, நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸரா, என்ன இப்படி மாற்றி வச்சுருக்காங்க அப்படின்னு அவனை பற்றி எல்லாம் தெரியும் போது அவனுக்கு கஷ்டமாக இருக்குது. பட் அவனுக்கு இப்போதைக்கு நேமும் அவன் ஒரு ஆஃபீஸர் அது மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும், மற்றபடி எதுவுமே தெரியல, யாரோட நேம் எதுவுமே சரியாக அவனுக்கு மெமரியில் இல்லை. அப்போது அவனை வந்து அப்படியே அவர் முதுகில் அவன் தியானம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவன்கிட்ட கேட்க அவன் ஒன்று ஒன்றா என் பேர் இது, நான் இங்கேருந்து வந்தேன் அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பான். அப்போது அவர் முதுகில் டப்புன்னு இப்போ தட்டுறதை பார்த்து அவன் அப்படியே சுயநினைவுக்கு வந்து அவரை திரும்பி பார்க்க, அவரோ இங்கே பாரு ரொம்ப போட்டு ரிஸ்க்கெல்லாம் எடுக்காத, உனக்கு எந்த அளவுக்கு ஞாபகம் வருதோ அதுவே போதும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும், உடனேலாம் எதிர்பார்க்காத, அப்புறம் தலைவலி தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதோட அவர் கட் பண்ணியிருப்பார். இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவனுக்கு மெமரி வந்துட்டுருக்கு. அவனும் சரி அப்படின்னு மண்டையாட்டிட்டு அவனுக்குள்ளேயோ இப்போ எப்படியும் என் அப்பா பெரிய மாஃபியா அப்படிங்கும்போது அந்த ஆள் இந்நேரம் என்னை தேட ஆரம்பிச்சிருப்பார்,
சரக்கையும் காணோம் இவனையும் காணோன்னா என்ன உயிரோடோ இல்லை பொணமாவோ பிடிச்சி தர சொல்லி அவங்க ஆளுக்கிட்ட எப்போயோ சொல்லியிருப்பாரு. அதனால் அந்த ஆளுக்கு முன்னாடி நம்ம முதிக்கணும் அப்படின்னு தான் ஜங்குக்கே கால் பண்ணி நான் வந்து தப்பிச்சிட்டேன், ஆனால் தலைமறைவாக இருக்கேன். எதுக்கு அப்படின்னா அந்த வாட்ச் அது ரொம்ப முக்கியம்ல, அதை கண்டுபிடிக்க தான். அதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு அடுத்ததாக அவங்களோட மூவ் என்ன அப்படிங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டு வரேன். அது வரைக்கும் நான் இறந்ததாகவே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லியிருப்பாரு. கொஞ்சம் சந்தேகமாக ஏன் அப்படிங்கிற மாதிரி கேட்க தெரியும்டா அப்படின்ட்டு எப்படியும் அவனுக்கும் தெரிஞ்சிருக்கோம் ஹீராவை எப்படியும் நம்ம எப்படி ஃபாலோ பண்ணிட்டு ஆள் வச்சுருக்கோம் ஸ்பை வச்சுருக்கோம் அதே மாதிரி அந்த ஆளும் வச்சுருப்பாரு அப்படின்ட்டு அது அந்த ஹீரா கிட்ட தான் அந்த வாட்ச் இருக்கிறது தெரிஞ்சு போச்சு. அவள் இந்த பக்கம் வர்றதா ஒரு தகவல் கிடச்சிருக்கு. அதனால தான் நான் இங்கேயே இருந்து அவகிட்டேருந்து அதை எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி இது சொல்லியிருப்பான். ஸோ அவரும் நம்ம பையன் அடிபட்டு சரி எல்லாமே வந்துட்டு திரும்ப ஞாபகம் வந்திருக்குன்னு நினச்சா இன்னும் எதுவும் வரல போல், அது வரைக்கும் சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருப்பார். அவனும் நீங்கள் இங்கே வரீங்க அப்படின்னு தெரிஞ்சதும் உங்களை பார்க்கறதுக்கு அதான் கோவிலுக்கு வந்திருப்பாள். கோவில்லேருந்து மறுபடியும் வந்து உங்களை திரும்பவும் பார்க்கணும் அப்படின்ட்டு பின்வாசல் சைடு வந்து பார்க்கும்போது தான் நீங்கள் ஜிமினோட பேசிகிட்டு இருந்ததை அவனை ஹக் பண்ணதான். இன்னும் அவனுக்கு ஜிமின்லாம் யாருன்னு ஞாபகத்தில் வரல. அதனால் ஜிமின் வந்து உங்களை தலையை தடவி கொடுத்து ஹக் பண்ணி போயிட்டு வரேன்னு சொல்லி கிளம்புனது அதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு இங்கே செம்ம கடுப்பாகுது. அப்படியே ஜிமினை காரணமே இல்லாமல் அடித்து கொள்ளணும் போல் ஜங்குக்கு செம்ம கோவம் வருது. ஆக்சுவலி உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், புரியலன்னா கமெண்ட்ல கிளியர் பண்ணுறேன். இது ஒரு ட்விஸ்டர் ஸ்டோரி தான். ஆக்சுவலி இது ஜங்குக்கோட எஃபெக்ட் தான். ஆனால் வந்து தயாங்க கொஞ்சமாக யூஸ் பண்ணியிருக்கா. அதாவது தயாங்காக இருந்து போலீஸ் ட்ரைனிங் முடித்தவொடனே ஜங்குக்காக மாற்றிட்டாங்க. ஃபேஸ் மட்டும் இல்லை மண்டையில் உள்ள மெமரி ஆல்சோ டெலீட் பண்ணி அவனை புது ஆளாக உருவாக்கி விட்டாங்க. அதனால் அவனுக்கு எதுவுமே ஞாபகத்தில் இல்லை. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வருது. ஸோ தயாங் ஜங்குக் ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஓகேவா? இப்போ அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஜிமினை வழி அனுப்பி வைக்க வந்த இடத்துல தான் அப்படியே வந்துட்டு ஜங்குக் பார்த்து செம்ம கடுப்பில் இருந்திருப்பான். அப்போ நீங்கள் யாரோ நம்மளை பார்க்குற மாதிரி இருக்கே அப்படின்னு திரும்பி பார்த்துருப்பீங்க. அப்போ அவன் தான் அப்படியே ஒழிஞ்சுக்குவானே உங்களை பார்த்ததும் அப்படியே அவன் ஒழிஞ்சுக்க நீங்கள் பார்க்குற மச்சு யாரிக்கானோ அப்படின்ட்டு சரி ஜிமினுக்கு டாட்டெல்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே ஃப்ரைடே கூட உள்ளே போகிறத அப்படியே பார்க்கும் போதெல்லாம் ஜங்குக்கு செம்ம கடுப்பாக இருக்கும். இங்கே ஜிமினோ வந்தவன் ஃபஸ்ட்டு இந்த ஜங்குக் யார் தயாங்கும் அவனுக்கு என்ன சம்மந்தம், தயாங் எங்கே போனான் அந்த மாதிரிலாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு அவனுக்கும் கொஞ்சம் புரிஞ்சிருச்சு. ஆக்சுவலி அவனும் ஃப்ரெண்டாக கூட பழகினவனுக்கு தெரியாதா. ஸோ இந்த தயாங் தான் ஜிமின் அப்படிங்கிறது தான் அவனுக்குமே வந்துட்டு டவுட்லேயே தான் சுற்றிட்டு இருக்கான். ரெண்டுமே ஒன்று தானா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்னு இப்போ அவன் வந்துட்டு அவன் ஸ்பை வச்சு எல்லாம் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறான். ஜங்குக்கை நீங்கள் பார்த்துட்டீங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் ஃப்ரைடே வந்து வீட்டில் விட்டுட்டு நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு ஜங்குக்கோட கார் உங்கள் பின்னாடி வந்ததை பார்த்துட்டு தான் நீங்கள் அவனை ஃபாலோ பண்ணிட்டே அப்படியே வரீங்க. அவனோ முன்னாடி போயிட்டு இருந்தவன் நீங்கள் வீட்டில் இறங்கிட்டீங்க அப்படின்னு நினச்சிட்டு அவன் போயிட்டு இருந்தவன் திடீர்னு பின்னாடி ஒரு கார் ஃபாலோ பண்ணிட்டு வரதை இப்போ தான் பார்க்குறான். அப்படியே ஹனி என்னையவே ஃபாலோ பண்ணிட்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு சரி பார்க்கலாம் அப்படின்னு அவனும் ஸ்பீடாக வந்து திடீர்னு உங்கள் முன்னாடி டக்குன்னு அப்படியே வண்டியை வந்து முன்னாடி நிறுத்த நீங்கள் பயந்து போய் அப்படியே பிரேக் அடிக்கிறீங்க. அவனும் அப்படியே வண்டியிலேருந்து இறங்கி வந்து ஹலோ அப்படிங்கிறான். நீங்கள் என்ன அப்படின்னு பார்க்குறீங்க. இது நோ பார்க்கிங், இங்கே வண்டியெல்லாம் நிறுத்தாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு போக நீங்கள் எதே அப்படின்ட்டு நோ பார்க்கிங் வண்டி நிறுத்தாதீங்க அதெல்லாம் சரி. இவனா என்னை பார்த்து யாரோ மாதிரி போகிறான். உண்மையிலே ஜங்குக்கா இல்லை வேறு யாருமா அப்படின்னு கன்ஃபியூஷனில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அவனுக்கோ ஹனி நல்லா குழம்புறியா குழம்பு அப்படின்ட்டு போயிட்டுருக்கான். இப்போ உங்களுக்கு ஃப்ரைடே சொன்னது ஞாபகம் வருது. ஃப்ரைடே ஆக்சுவலி உங்ககிட்ட என்ன சொல்லிப்பானா அவங்க வீட்டில் வேலை செய்கிற பாட்டி இருக்காங்கன்னா அவங்களுக்கு கால் வலிக்குதுன்னு சொல்லி அவங்க மருந்து வாங்க போகலான்னு எந்திரிக்கும் போது அவன் தான் என்னாச்சு எங்கே போகிறீங்க பாட்டி அப்படிங்க. இல்லைப்பா ஒரே கால் வலியாக இருக்குது, பக்கத்தில் தான் ஒரு வைத்தியசாலை இருக்குது, நான் அங்கே போய் மருந்து வாங்கிட்டு வரேன், அங்கே போய் வாங்கிட்டு வந்து போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல எனக்கும் கூட கொஞ்சம் மருந்தெல்லாம் தேவைப்படுது, அங்கெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருப்பான். அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்பிச்சி வைக்க அந்த இடத்துக்கு அவன் வந்து மருந்தை வாங்கிட்டு திரும்பி வரும்போது அப்போ கரெக்டாக ஜங்குக்கு அங்கே உள்ள ஒரு புல்லட்டில் ஏறி எங்கேயோ போகிறத பார்த்துட்டு இது ஜேகே சார் தானே, ஜேகே சார் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே அவன் ஓடி வரதை அதை பார்க்காம ஜங்குக்கு அங்கேருந்து போக்க இந்த சவுண்டு ஜங்குக்கு கேட்கலாட்டியும் உள்ளே இருந்த வைத்தியம் இருக்கார்ல அவர் கேட்டிருக்கோம். ஸோ அவரோ என்ன அவனை ஜேகேன்னு கூப்பிட்றான், இது சரியில்லைன்னு ஏன்னா வந்தோடனே எல்லாத்தையும் சொல்லி இந்த மாதிரி ஆபத்து இருக்குன்னா சொல்லியிருப்பான். அதனால் வந்துட்டு அவரும் யாரை அப்போ கூப்பிட்டீங்க, இல்லை அவர் எனக்கு தெரிஞ்ச அப்படின்னு அவன் சொல்லும்போது இல்லை கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வாய்ப்பில்லை, அது என்னோட அண்ணன் பையன் இங்கே கொஞ்சம் வைத்தியத்துக்காக வந்திருக்காரு, அவர் பேர் ஜங்குக். எது அப்படின்னு சொல்லிட்டு அவன் முழிச்சிட்டு வந்திருப்பான். அதையும் வந்து உங்ககிட்டையும் என்னடா இது பித்தலாட்டமாக இருக்குது, மீசை வச்சா இந்திரன் மீசை இல்லாட்டி சந்திரன் அப்படிங்கிற மாதிரி இவனுங்க என்னமோ கலராக கதை விட்றானுங்க அப்படின்னு உங்ககிட்ட அவன் புலம்பி தள்ளிக்கலாம் சொல்லிட்டான்.
ஓ அப்படிங்க அவனை இதே ஓவா என்னம்மா நீ டிரைவர் இல்லை பஸ்ஸு டிரைவருங்கிற மாதிரி நான் இவ்வளோ லென்த்தியாக பேசிகிட்டு இருக்கா நீ ஓங்கிற யோ ஊரில் நான் பாட்டுக்கு சிங்கிள் டீக்கு காசு இல்லாட்டி சுற்றி இருந்திருப்பேன் என்னை கொண்டு வந்து இந்த மாட்டை தள்ளி விட்டுருக்கேன் இது பாரு நான் எவ்வளோ சொல்லி அது பாட்டுக்கு அசால்ட்டாக இருக்குது ஏதாவது கண்டுக்குதா பாரு நான் தான் தனியாக புலம்ப வேண்டியதுக்குன்னு அவன் பாட்டுக்கு புலம்பியிருப்பான் அதெல்லாம் அப்போது நீங்கள் கண்டுக்கலாட்டி இப்போ உங்களுக்கு ஞாபகம் வர நமக்கு மட்டும்தான் அப்படி தோணலையா அப்போது அவனுக்கும் அப்படி தோணியிருக்கு 2 பேரும் பார்க்க ஒரே மாதிரி தானே இருக்காங்க எப்படி வேறு வேறு ஆளாக இருக்க முடியும் அப்படின்னு இப்போ தான் நீங்கள் யோசிக்கிறீங்க உடனே நீங்கள் ஜிமினுக்கு தான் கால் பண்ணுறீங்க அவன் சொல்லுகிறா அப்படின்னு என்னத்தை சொல்ல என்ன தான் பண்ணிகிட்ருக்க நீ சொல்கிற மாதிரி உனக்கு டவுட் இருந்தால் அதை கிளியர் பண்ணணும் இல்லை நான் சொல்கிற டவுட்டை எதை கிளியர் பண்ணணும் எதையுமே பண்ணாமல் இன்னும் என்ன தான் பண்ணுறீங்க நீ சொன்னதை தான் நானும் பார்த்துட்ருக்கேன் 2 பேரும் ஒன்று தானான்னு எனக்கும் அதே சந்தேகம் தான் இரு கிளியர் பண்ணிட்டு சொல்கிறேன் இன்னும் கொஞ்சம் நாளில் நம்ம ஆளுங்க கண்டுபிடிச்சிடுவாங்க எப்போ தான் கண்டுபிடிப்பானுங்க சீக்கிரம் ஷுவர் இன்னும் 2 நாளில் கண்டுபிடிச்சி சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜிமின்னு சொல்கிறான் சீக்கிரம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் காலை கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த குழப்பத்திலேயே தான் இருக்க டேஸ் கொஞ்சம் நாள் ஸ்கிப் ஆக இப்போ நீங்கள் அப்படியே தூங்கி எழுந்திருக்கிறீங்க கண்ணில் வந்து அப்படியே சூரிய ஒளிப்பட நீங்கள் அப்படியே உடம்பு முடிச்சுட்டு எழுந்ததும் பார்க்குறது முன்னாடி இருக்க கேலண்டர் தான் அதுக்கா டேட்டு இது பார்த்ததுமே உங்களுக்கு அப்படின்னு அப்படியே ஒரு மாதிரி சலிப்பாக இருக்குது பிகாஸ் இன்றைக்கி தான் உங்களோட பர்த்டே இனிமேல் வர நாட்கள்லாம் தனியாக தானே பர்த்டே கொண்டாடணும் என் கூட சாரா இல்லையே நானே கொண்டுட்டேனே என்னால் போயிட்டா அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஃபீல் பண்ணிட்டு காலையிலே நீங்கள் அப்படியே சோகமாக படுத்திருக்க அப்போ உங்களுக்கு ஃபோன் வருது நீங்கள் யார் இவ்வளோ காலையில் அப்படின்னு ஃபோன் பண்ணி ஹலோ அப்படிங்கிறீங்க சத்தமே இல்லாமல் அப்போ அந்த பக்கத்துலேருந்து வேறு யாரும் இல்லை ஜிமினோட அப்பா தான் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே மை பேபிஸ் ஹிரா சாரா அப்படின்னு சொல்லி அவர் விஷ் பண்ண நீங்கள் அப்படியே எது சாரா தான் இல்லையே இல்லாதவளுக்கு விஷ் பண்ணுறாருன்னு அப்படியே உங்களுக்கு இப்போ ஒரு மாதிரியாக இருக்குது பிகாஸ் வருஷம் அவங்க அப்பா அம்மா இறந்ததுனால அவர் தான் வந்து விஷ் பண்ணுவார் அதுலேயே நீங்கள் 2 பேர் நான் தானே அடிச்சுக்கிட்டுலாம் அவர் ஃபோன் கால் அட்டன் பண்ணி பேசும்போது அவரும் சிரிச்சுக்கிட்டே 2 பேர்த்துக்கும் விஷ் பண்ணது அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வர அப்படியே அழுக வருது அவருக்கும் ஐயோ இந்த நாளில் அவளை அழுக வச்சுட்டோமே அப்படின்னு அவரும் ஃபீல் பண்ணிட்டு அப்படியே சைலண்ட்டாக இருக்கார் கொஞ்ச நேரம் 2 பேரும் அப்படியே சைலண்ட்டாக அப்புறம் நீங்கள் தேங்க்யூ அங்கிள் அப்படின்னு சொல்கிறீங்க அவரோ சாரிம்மா இந்நேரம் அவர் இருந்தா எனக்கு தான் என் பேரை தான் சொல்லணும் போதோ எனக்கு தான் விஷ் பண்ணணும்னு 2 பேர் சண்டை போட்டுட்டு இருந்திருப்பீங்கள்ல அந்த நினைவில் தான் அப்படின்னு அவர் சொல்ல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அவரோ சரிடா எனக்கு புரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல நீங்கள் ஐயோ அவர் மூடி கெடுத்துட்டமேட்டு இந்நேரம் அவள் மட்டும் இருந்திருந்தா என் பேரை முன்னாடி சொல்லி அவள் பேரை பின்னாடி சொன்னதுக்கு உங்ககிட்ட சண்டைக்கு நின்றுப்பா அப்படின்னு சொல்ல அவருக்கு இப்போ அந்த நினச்சி சிரிப்பு வந்துடுது உங்களுக்குமே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு சரிம்மா பார்த்துரு அப்படின்ட்டு அவர் கால் கட் பண்ணால் நீங்களும் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுறீங்க இல்லாதவளை நினச்சி என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நீங்கள் சரி போய் குளிச்சுட்டு வருவோம் அப்படின்னு கஷ்டமாக இருக்க இருந்தாலும் போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலான்னு பார்த்தா அவங்க முன்னாடி ஒரு சாரீ நீங்கள் அதை பார்க்க அப்போ அங்கே வேலை பார்க்குற அந்த பாட்டி இருக்கா அவங்க தான் வராங்க பாட்டி வந்து என்னம்மா உன் பாட்டி கொடுத்தா தான் வாங்கிக்குவேன் அப்படின்னு ஐயோ பாட்டி நீங்களையும் பாட்டி தான் எப்போவும் வருஷம் பாட்டி உங்கள் 2 பேத்துக்கு இப்படி தானே எடுத்து தருவாங்க சாரி இந்த வாட்டி இந்த பாட்டி எடுத்துறேன் ரொம்ப சந்தோஷம் அப்புறம் எப்போவும் என்ன பண்ணுவீங்க ஞாபகம் இருக்குல்ல 2 பேர் போய் அநாதாசிரமத்தில் குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுப்போம் அதெல்லாம் ஞாபகம் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க சரிம்மா அப்போ போயிட்டு வந்துடு அப்படிங்கிறாங்க சரி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ கிளம்ப ஃப்ரைடே உங்கள் கூட வரான் நீங்களும் ஃப்ரைடேவும் சேர்ந்து தான் அங்கே ஆசிரமத்துக்கு தேவையான சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு போய் அங்கே உள்ள சீஃபை பார்த்துட்டு அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்து அங்கே எல்லாத்துட்டையும் பேசிகிட்டு இருந்துட்டு மத்தியான சாப்பாடையும் நீங்கள் அங்கேயே தான் சாப்பிட்றீங்க எல்லாத்துக்கும் கொடுத்து அவங்களோட ஜாலியாக இருக்கீங்க அப்படியே வந்துட்டு அவங்கக்கிட்ட பேசிட்டு நடந்து வந்துட்டுருக்கும் போது அந்த பக்கம் குட்டீஸ்லாம் ஒன்றா நின்று கிரவுண்டில் விளையாண்டுட்ருக்காங்க அப்போ அதில் ஒரு பையன் ஒரு சின்ன பிள்ளைய பிடிச்சி தள்ளிவிட அந்த பொண்ணு அப்படியே அழுகுது அதை பார்த்து நின்றுட்டு இருந்த நீங்கள்லாம் ஓடி போய் அப்படியே தடுக்கிறீங்க அந்த சின்ன பையனை ஏன் இப்படி பண்ண அப்படின்னு பார்த்துட்டு அந்த குழந்தைய எழுப்பி என்னாச்சுமா அப்படின்னு காலில் தட்டிவிட்டு இருக்கா அப்போது அந்த பையனை ஒரு பொண்ணு அந்த கீழே விழுந்துச்சுல அந்த பொண்ணு மாதிரி இருக்கா அவளோட ட்வின் சிஸ்டர் போட்டு புரட்டி எடுக்கிறா எப்படி நீ அவன் மேலே கை வைக்கலான்னு சட்டையெல்லாம் கிழிச்சு சண்டை போட அவளையும் பிடிச்சி ஒதுக்கி நிப்பாட்டி இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தியம்மா 2 பேரும் ட்வின் சிஸ்டர்ஸ் அதான் அவளுக்கு ஒன்றுனா இவ தாங்க மாட்டா இவளுக்கு ஒன்றா அவச்சமாக இருக்க மாட்டா அப்படின்னு அதுங்களை பற்றி உங்ககிட்ட சொல்ல இப்போது நீங்களும் ட்வின் தானே ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கும் இப்போ சாரா இல்லாத நினச்சி உங்களால் தாங்கிக்கவே முடியல ரைடாக வேலை அதை புரிஞ்சுக்க முடியுது மேடம் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் அப்படிங்கிற அப்படியே காதுகிட்ட மெதுவாக வந்து நீங்கள் அப்படின்னு அழுகி அடிக்கிட்டு அப்படியே லைட்டாக அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அங்கே பேசிட்டு அமௌண்ட்டை டொனேஷனாக அங்கே அவங்களுக்கு கொடுத்துட்டு நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பி வரீங்க ஆனால் மனசு பூரா சாரா இல்லைங்கிற வருத்தம் தான் இப்போ அதிகமாக இருக்குது வருத்தத்தை மறக்கணும்னு எங்கெல்லாம் போனாலும் அங்கேயும் திருப்பி அந்த ஞாபகங்களே வருது அப்படின்னு ரொம்ப கவலையாக இருக்கீங்க அப்படியே நீங்கள் கண்ணை மூடிட்டு அந்த சீட்டில் சாஞ்சிட்டு அப்படியே அதை பற்றி நினச்சிட்டே வந்துட்டுருக்கா இப்போது டக்குன்னு நல்லா போயிட்டு இருந்த காரு திடீர்னு புஷ்னு அப்படியே ஒரு இடத்துல அப்படியே நில தடுமாறுது நீங்கள் அப்போ டக்குன்னு
என்னாச்சு ஃப்ரைடே அப்படின்னு இப்போ அப்படியே ஃப்ரைடே பார்க்க தெரில மேடம், செக் பண்ணி தான் வண்டி எடுத்தேன், பஞ்சர்னு நினைக்கிறேன், இருங்க நான் கொஞ்ச நேரத்தில் சரி பண்ணிடுறேன் அப்படின்னு அப்படியே வண்டியை ஒரு பக்கம் ஓரம் கட்டுறான். நீங்கள் அப்படியே அந்த இடத்த பார்க்குறீங்க, அது ஒரு 2 பக்கம் காடு ஃபுல்லாக யாருமே இல்லாத ஒரு இடமா இருக்குது, யாரையுமே காணோம் அப்படிங்கிற மாதிரி. சரின்னு அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கி நிற்கலான்னு அப்படியே இறங்கி நின்றுட்டுருக்கீங்க. இங்கே ஃப்ரைடே வந்துட்டு இன்னொரு இது ஸ்டெப்னி வச்சு காரை வந்துட்டு பார்த்துட்ருக்கான், டயரை மாற்றிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்கும்போது அப்போ உங்கள் காருக்கு முன்னாடி ஒரு 10 அடி தூரத்தில் ஒரு ராயல் என்ஃபீல்டு நிற்குது. அதை பார்த்ததுமே உங்களுக்கு புரியுது, அதோட நம்பர் ஆல்ரெடி நீங்கள் பார்த்ததுனால ஞாபகம் வருது, இது அந்த ஜங்குக், அப்போ இவன் அப்படின்னு. இப்போது அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் தேடுறீங்க. பார்த்தா அந்த பக்கம் ஒரு மரத்துக்கு பின்னாடி நின்று ஏதோ ஃபோனில் பேசிகிட்டு இருக்கான். அது அப்படியே பின்பக்கம் மட்டும் உங்களுக்கு தெரியுது. இவன் இவன் தான் இன்றைக்கி நான் இவ்வளோ கவலைப்படுறதுக்கு காரணம். இவன் என்ன தான் நான் வேறு என் பேர் வேறுன்னு சொல்லிட்டு சுற்றினாலும் என்னால் மறக்க முடியாது. இவன் அவனே தான், நான் நம்ப மாட்டேன் இவன் விட்ற கதையெல்லாம் அப்படின்ட்டு. சாரா, அவளோட இறப்புக்கு காரணம் நீ தான், ஒன்று சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு மனசெல்லாம் அப்படியே செம்ம கடுப்பாகுது. இருந்தாலும் இன்னொரு பக்கம் இவனை போய் லவ் பண்ணியிருக்கமேனு ஒரு பக்கம் தோணுது. இருந்தாலும் இல்லை, இழப்புக்கு இவன் பதில் சொல்லி ஆகணும், இன்றைக்கி இவனை விடக்கூடாது அப்படின்ட்டு காரை தப்புன்னு திறந்து உள்ளே நீங்கள் வச்சுருக்கவங்களோட கன்னை எடுத்துகிட்டு அப்படியே அவனை பார்த்து போகிறீங்க. இங்கே ஜங்குக்கோ ஃபோனில் யார்ட்டையோ நல்லா பார்த்தாச்சு, நானும் ஸ்பை வச்சு எல்லாம் பார்க்க சொல்லிட்டேன். நம்ம ஆளுங்க யார்கிட்டையும் அந்த வாட்ச் இல்லை, அதே மாதிரி வந்த போலீஸ் யார்கிட்டையும் அந்த வாட்ச் சிக்கலை, அப்போ கண்டிப்பாக அவங்கக்கிட்ட தான் இருக்கும் வாட்ச் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கான். இந்த பக்கம் அவங்க அப்பாவோ எனக்கு தெரியும்டா அப்படிங்கிற மாதிரி இருக்காரு. ஏன்னா அவரை பற்றி தான் இவனுக்கும் தெரியுமே, எந்நேரம் அவர் தேடி கண்டுபிடிச்சிருப்பாரு அவகிட்ட இருக்குன்னு, அதனால் நம்மளே சொல்லிடுவோங்கிற மாதிரி இவன் சொல்லி அவகிட்ட கதை கண்டிப்பாக நான் எடுத்துருவேன், எடுத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அவங்கள வந்து பார்க்குறேன், அதுக்கப்புறம் நம்ம திட்டத்தெல்லாம் செயல்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, சரி அதெல்லாம் செஞ்சுட்டு நீ வரும்போது அப்படியே உனக்கு ஹெல்ப் பண்ண அந்த மருத்துவர் இருக்கார்ல அவரையும் போட்டுரு. என்ன அப்படின்னு பார்க்க, ஆமாம் எல்லாத்தையும் முடிச்சு விட்டாதான் நமக்கு பிரச்சனை இல்லை, இல்லாட்டி போலீஸ் மறுபடியும் மோப்பம் முடிச்சுட்டு நீ எங்கெல்லாம் இருந்தேன்னு தேடி வந்தால் அந்த வைத்தியசாலை கண்ணில் பட்டுச்சு அவர்கிட்ட போய் நோண்டி எடுத்தா அவர் போலீஸ்க்கு பயந்து உண்மையை சொல்லவும் வாய்ப்பு இருக்குது, அப்போது நம்ம கூண்டோட திரும்ப மாற்றமாக இருக்கும், எதுக்கு ரிஸ்க்கு, அதனால் முடிச்சு விட்ரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இப்போ இவனுக்கோ அட பாவி எனக்கு ஹெல்ப் பண்ணவங்களால போட்டு தலை சொல்லியாடாங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினைக்கிறான். வெளியில் காட்டாமல் அப்படியே அமைதியாக இருக்கா. அந்த 1 செகண்ட் அந்த சைலண்ட்டே அவங்க அப்பாவுக்கு என்ன நம்ம பையன் ரொம்ப யோசிக்கிறானோ அப்படிங்கிற மாதிரி அந்த ஆளுக்கு பதட்டமாகுது. அதை புரிஞ்சுட்ட ஜேகேவோ உடனே ஓகே நீங்கள் சொன்ன மாதிரிலாம் நான் பண்ணிடுறேன், அதை முடிச்சிடு. அதுக்கப்புறம் அவங்க ஏதோ சயின்டிஸ்ட்டு மீட்டிங்லாம் போடுறாங்களாம், அந்த ஏவுகணை ரிசல்ட் அதை நம்ம கரெக்டாக அங்கே பாவம் வைக்கணும், அதை பற்றி நான் உனக்கு எல்லாம் சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. அதை பற்றி அப்புறம் பேசலாம் அப்படின்ட்டு சரி கட் பண்ணுறேன்ட்டு அவர் கட் பண்ண. இங்கே அவனும் கட் பண்ண போகிற நேரம் அப்போது பின்னாடி அப்படியே வந்துட்டு இந்த காஞ்ச இலையெல்லாம் கடந்தா நடந்து வந்தோம்னா சரக்கு சரக்குன்னு சவுண்டு கேட்கும்ல, அந்த சவுண்ட் அவனுக்கு நல்லாவே கேட்குது. ஓ அப்படின்ட்டு கட் பண்ணாமே ஃபோனை வச்சுட்டு வேணும் ஐ லவ் யூ புச்சி அப்படின்னு கிஸ் பண்ணுறான். இவனா முத்தம் கொடுத்துட்ருக்கான் அப்படின்னு நினைக்கும் போதே நீ எனக்கு ஒரு ரூமா கூட ப்ளீஸ், நான் கொடுத்தால எனக்கு கூட அப்படிங்கிற மாதிரி கெஞ்சி பேசியிருக்க. இது அந்த ஜேகேவா இருக்க சத்தியமாக வாய்ப்பே இல்லை, அவனால் இப்படி ஒரு பொண்ணுக்கிட்ட ரொம்ப குழஞ்சி பேசவே முடியாது, அவனுக்கு இப்படியாப்பட்டவன் அப்படின்னு நினைக்கும் போதே அவன் ஷிப்பில் எப்படிலாம் நடந்துக்கிட்டான், எவ்வளோ மோசமாக நடந்துப்பான் அதெல்லாம் நினப்பு வருது. இருந்தாலும் இன்னொரு மனசு இல்லை இல்லை இவன் எப்படி இருந்தால் என்ன, அவனை மாதிரி இருக்கான், அவனை மாதிரி இருக்கிற நிழல் கூட இங்கே இருக்கக்கூடாது, சுற்று உன் தங்கச்சி சாவுக்கு காரணமானவன் இவன் தான், சுற்று அப்படின்னு மனசு சொல்ல கையில் வச்சிருக்கா கண்ணா அப்படியே இறுக்கி பிடிச்சி அப்படியே அவன் பக்கம் நீட்டுறீங்க. இவனை கொல்ல மாட்டக்கூடாது அப்படின்னு மனசு சொன்னாலும் அவங்களால செயல்படுத்த முடியல. அவங்க மூளையோ அப்படியே சுடுங்குது, பட் மனசோ அப்படியே இல்லை இவனை நம்ம லவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கையெல்லாம் இப்போ நடுங்க ஆரம்பிக்குது. கரெக்டாக அவங்க ஷோல்டரில் ஒரு கை நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்க அங்கே வந்தது ஃப்ரைடே தான், வாங்க மேடம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் கையில் உள்ள கன்னை அவன் கைக்கு அப்படியே மாற்றிட்டு அதை மறைச்சிக்கிட்டு அப்படியே அவங்கள அப்படியே கூட்டிகிட்டு போகிறான். கார் ரெடி ஆயிடுச்சு வாங்க மேடம் போகலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே கூட்டிகிட்டு போக இப்போ ஜங்குக்கு அப்படியே திரும்பி பார்க்குறான். அப்படியே 2 பேர் போகிறத பட் ஜங்குக்கா ஃப்ரைடே பார்க்காத மாதிரி அப்படியே ஓரக்கனால அவனை ஒரு லுக்கு விட்டுக்கிட்டு தான் அப்படியே உங்களை கொண்டாந்து காரில் உட்கார. நீங்கள் இன்னும் இந்த ஷாக்கில் இருப்பாங்களே அந்த மாதிரியே தான் அப்படியே அமைதியாகவே இருக்கீங்க. அப்படியே ஜங்குக்கு லைட்டாக பார்த்துக்கிட்டே ஃப்ரைடே இங்கேருந்து நகர இங்கே ஜங்குக்கோ இப்போ இவன் நம்ம பேசினதான் கேட்டாளா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். பிகாஸ் அவனுக்கு இப்போ நீங்கள் இப்படிலாம் அவன் பேசினதை கேட்டு உங்களுக்கு அவன் மேலே ஏதாவது வெறுப்பு வந்துடுமோ அப்படின்னு நான் பாட்டுக்கு ஒரு பொண்ணோட பேசுகிற மாதிரி பேசிட்டேனே, அதெல்லாம் பார்த்து அவன் என்னை பற்றி தப்பாக நினச்சிருப்பாள. ஆமாம் என்னைக்கு அவள் சரியாக நினச்சா இன்றைக்கி தப்பாக நினைக்க அப்படிங்கிற மாதிரி அவன் மனசாச்சு அவனுக்கு கவுண்டர் கொடுக்க அவன் அப்படியே நின்றுட்டுருக்கான். இங்கே ஃப்ரைடேவோ அப்படியே அவங்கள எப்படி வந்து அங்கே கூட்டிகிட்டு வந்தாங்கிற நினைவுக்குள்ளே போகிறான். பிகாஸ் வந்துட்டு அவன் வந்து ஸ்டெப்னி மாற்றி முடிச்சுட்டு அப்படியே போகலாம் அப்படின்ட்டு நிமிந்து பார்க்க இங்கே நீங்கள் இருந்திருக்க மாட்டீங்க, என்ன இங்கே நின்றுட்டு இருந்தவங்களை காணோம்,
இப்போ தான் நீங்கள் நின்றுட்டாங்க, அதுக்குள்ளே எங்கே போனாங்க அப்படின்னு உங்களை அப்படியே சுற்றி முற்றி தேட நீங்கள் கன்னோட யாரையோ பாயிண்ட் பண்ணியிருக்கிறத பார்த்து ஐயோ இவங்க இப்போ யாரோ சுடுறதுக்கு கிளம்பிட்டாங்க, இந்த அம்மாவோட தாங்க முடியல, வேற வேற விஜயகாந்தி ஐபிஎஸ்ன்னு நினப்பு, ஆனால் இன்னும் கண்ணை தூக்கிட்டு கிளம்பிடுது அப்படின்ட்டு அவனும் கடைன்னு வந்து இவ்வளோ வேற என்ன பார்த்துக்க சொல்லியிருக்காங்களேன்ட்டு வந்திருப்பான். வந்தப்போ தான் அங்கே பார்க்க ஜங்குக் நின்றுட்டுருக்குது. இவன் சாக வேண்டியவன் தான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு ஆனால் உண்மையிலேயே இந்த ஜெய்க்கும் ஜங்குக்கும் ஒன்றானே தெரியாத போது இவங்க பாட்டுக்கு யாரையாவது சுட்டு ஏதாவது ஆயிரப்போகுது அப்படின்ட்டு தான் உங்களை அங்கே இருந்து கூட்டிகிட்டு போயிருப்பான். ஏன்னா அவன் பார்த்தா பிரச்சனையாக இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. இப்போ அதெல்லாம் அவன் நினச்சிட்டு அப்படியே உங்கள் பக்கம் பார்க்க நீங்கள் இன்னும் அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரியே உட்காந்துட்ருக்கீங்க. அவனும் இது சரி அப்படின்ட்டு மேடம் வீடு வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறான். அப்பயும் நீங்கள் ஒரு ரியாக்ஷன் இல்லை, அப்படியே அவனை பார்த்துட்டு அப்படின்ட்டு அப்படியே கார் ஓப்பன் பண்ணி இறங்கி நீங்கள் பாட்டுக்கு போகாமல் என்ன இவங்க பாட்டுக்கு போகிறாங்கன்ட்டு மேடம் அப்படின்னு கூப்பிட்றான். அப்படின்னு திரும்பி பார்க்க உங்கள் கன் அப்படின்னு கொடுக்க இதை எப்போ இவன் கைக்கு போச்சுங்கிற மாதிரி நீங்கள் ஒரு லுக் மட்டும் விட்டுட்டு எதுவுமே பேசலை, அப்படியே தலையை குனிஞ்சிட்டு அந்த கன்னை வாங்கி வச்சுட்டு அப்படியே போயிட்டுருக்கீங்க உள்ள. அவன் அப்படியே உங்களே பார்க்குறான். எப்படி இருந்தவங்க இப்படி ஆகிட்டாங்க, சை என்ன கன்றாவி காதலோ அப்படிங்கிற மாதிரி அவன் கடுப்பில் நிற்க. நீங்கள் அதுக்கப்புறம் அப்படியே ரூம்குள்ளே போய் பூந்தவங்க வெளியிலே வரல, உள்ளே தான் இருக்கீங்க. நைட்டு சாப்பாடுக்கு பாட்டி வந்து வாமா சாப்பிடவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இல்லை பாட்டி எனக்கு பசிக்கலை, எனக்கு தூங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஏம்மா நீ தூங்குறதை விட்டு தான் ரொம்ப நாள் ஆச்சே, உனக்கு தான் தூக்கமே வர்றதில்லையே, அதுக்கு தானே நீ மருந்து மாத்திரை எடுத்துகிட்ருக்க அப்படிங்கிறாங்க. பாட்டி ஆமாம் எனக்கு எல்லாம் தெரியும், ஃபஸ்ட்டு நீ வா வந்து சாப்பிடு, சாப்பிட்டாதான் மருந்து சாப்பிட முடியும், அந்த மருந்து சாப்பிட்டாதான் உனக்கு தூக்கமும் வரும், வாமா அப்படின்னு கூப்பிட. இப்போ நீங்கள் அப்படின்னு மடையாட்டிட்டு வெளியில் வந்து உட்காரிங்க. அப்போ அவங்க சாப்பிட்டுட்டுருக்க ஃப்ரைடே அவங்களே பார்க்குறான். சாப்பிட்டுக்க மேடம் அப்படிங்கிற அவனும். நீங்கள் இல்லை எனக்கு சாப்பாடெலாம் வேணாம், பால் மட்டும் கொடுங்க அப்படின்னு. இல்லைம்மா அப்படின்னு பாட்டி எதை ப்ளீஸ் பாட்டி அப்படிங்க. சரி அப்படின்னு பாலை மட்டும் கொடுக்குறாங்க. அதை மட்டும் குடிச்சிட்டு நான் போய் படுத்துக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் டேப்லெட் போட வேண்டியதெல்லாம் போட்டுட்டு அப்படியே பெட்டில் படுக்கிறீங்க. உங்களுக்கோ பழைய நினைவுகள்லாம் வந்து அலையா விருந்தாடியாக கஷ்டப்படுத்துது. எதெல்லாம் நினைக்கக்கூடாதுன்னு பார்க்குறனோ, யாரை பற்றி நினைக்கவே கூடாதுன்னு நினைக்கிறனோ அதெல்லாம் தான் வந்து என்னை இப்படி துன்புறுத்திக்கிட்டே இருக்குது. யாரை பற்றி நினைக்கக்கூடாது, யாரும் எனக்கு வேணாம் அப்படின்ட்டு நீங்கள் ஜங்கு கூட நினைவுகள் உங்களுக்கு இப்போ வந்துகிட்டே இருக்கனால தான் அப்படிலாம் புலம்பிக்கிட்டு இல்லை எனக்கு யாரும் வேணாம், என் கூட இருக்கிறேன்னு சொன்னவளே என்னை விட்டு போயிட்டா, கடைசியில் அவள் சாவுக்கு நான் காரணங்கிற மாதிரி என்னை இப்படி வச்சுட்டு போயிட்டா, இதுக்கு நான் செத்துருக்கலாம், அவள் செத்து என்னை குற்ற உணர்ச்சியில் தள்ளிட்டு போயிட்டா அப்படின்னு புலம்பிக்கிட்டே அப்படியே எப்போ தூங்குனீங்கன்னே தெரியல. மருந்தோட வீரியத்துக்கு நீங்கள் அப்படியே கொஞ்சம் தூங்கிட்டு இருக்கீங்க. அப்போ தூக்கத்தில் அப்படியே கனவு வருது. அதில் சரௌண்டிங்களும் ஒன்றா ஒரு இடத்துல ஓடிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ ஒருத்தன் கண்ணு வச்சுட்டு உங்கள் முன்னாடி அப்படியே வந்து நிற்கிறான். உங்கள் பின்னாடி இருக்க சாரா மாஸ்க் போட்டுக்கா, அவள் வந்து உங்களை தள்ளிட்டு அவள் முன்னாடி வந்து நிற்க அப்படியே கன் ஷூட் ஆகுது. அவள் அப்படியே விழுகிறா. நீங்கள் சாரா ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கன் எடுத்துகிட்டு பொண்ணு சும்மா விட மாட்டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஷூட் பண்ணவன துரத்திக்கிட்டு ஓடுறீங்க. அவனும் ஒரு இடத்துல போய் அப்படியே நின்றுட்டு எங்கேயும் ஓட முடியாமல் நின்றுட்டுருக்க. நீங்கள் ஒன்றை விட மாட்டேன், என் தங்கச்சியை கொண்டுட்டு ஓடிலான்னு நினைக்கிறியான்னு அவனை ஷூட் பண்ணா அவன் அப்படின்னு அப்படியே விழுக. நீங்கள் இப்போ கிட்ட போய் அந்த மூஞ்சை அவனும் மாஸ்க் போட்டுக்கா. ஸோ அதை ரிமூவ் பண்ணி பார்த்தா அது ஜங்குக். அதை பார்த்ததுமே நீங்கள் ஜேகே இல்லை என்னால் உன்னை கொல்ல முடியாது, நான் கொல்ல மாட்டேன், என்னால் உன்னை கொல்ல முடியாது அப்படின்னு அப்படியே கனவுலையோ அழுக ஆரம்பிக்கிறீங்க. அப்படியே கண்ணிலேருந்து டியர்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அப்போது உங்கள் கண்ணை அப்படியே ஒரு கை வந்து தொடக்கிது. இதோட இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடக்குன்னு பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.